பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணியிருக்கிறார். ஒரு மாதத்தை மீண்டும் கூட கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, 2024 ஆண்டு தொடங்கி 6 மாதங்களை முடிக்கிறோம். 7வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கடந்த 6 மாதங்களாக கண்ணின் மணி போல பாதுகாத்தவர், கரம் பிடித்து நடத்தினவர், காரியங்களை வாக்கிய பண்ணினவர், நம்மோடு கூட இருந்தவர், நம்மை மேன்மைப்படுத்தினவர், நம்மை உயர்த்தினவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தவர், நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்தை கூட கொடுத்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய பாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் முதல் நாள் ஜெப கூட்டத்தில், நன்றி எறிதல் ஸ்தோத்திர கூட்டத்தில், வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம். அவர் தான் நமக்கு முன்பாக போகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை கரம் பிடித்து நம்மை காக்கிறவர், நம் கையிட்டு செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர், காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர். ஆகவே அதனால் தேவனை நோக்கி நாம் பார்த்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கூட கொடுத்து அந்த நாளுக்காக மீண்டும் நன்றி சொல்லி கர்த்தாவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு மீண்டும் எங்களை கரம் பிடித்து நடத்துவீரா. இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உமது நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு நாளும் செம்மையான வழிகளை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதுகளை எங்களுக்கு முன்பாக அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை வாக்கிய பண்ண வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், ஜெபிக்கவும், சொல்லப்பட்டிருக்கிற பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ராஜா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் உள்ள சாட்சிகளாக, உண்மை உள்ள சாட்சிகளாக வாழ எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. சோதரிக்கிறோம். இந்த வருடத்தின் முதல் நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களாக அப்படியாக நாங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளாய் நடந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உண்மை உள்ளவராக நடக்கும்படி இந்த 7வது மாதத்தில் கூட முதல் தேதியில் நீர் ஆண்டவரே மீண்டும் எங்களுக்கு உண்மையாக இருப்பதை குறித்து நீங்கள் பேசுகிற காரியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உண்மையை விரும்புகிறீர், உண்மையை நாளை எங்களை அர்ச்சிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலமாக மாத்திரமல்ல, யூடியூப் மூலமாக கூட பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் நடத்துவீராக. உண்மை உள்ள மக்களாய் நடத்தி பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைப்பீராக சோதரம். அதுபோல் மாத்திர பரிபூர்ண சுகம், பரிபூர்ண வாழ்க்கையில் நன்மைகள், பரிபூர்ண ஆண்டவரே செல்வம், பரிபூர்ண ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஜெயம் கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாக்கியாமல் போகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு குற்றப்படுத்த நாங்களும் நியாயம் விசாரிக்கிற அறிவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை வழி நடத்தும். அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த முதல் நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை என்று நாம் அழைக்கிறோம். வாக்குத்தத்த ஜெபம் என்று சொல்லுகிறோம். ப்ரைஸ், ப்ரேயர் அண்ட் ப்ராமிஸ் என்று சொல்லுகிறோம். வாக்குத்தத்தம், துதி, ஜெபம் என்று. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு உவமையை சொல்கிறார் பாருங்கள்.
ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் அவர் கொடுத்து உடனே பிரயாணம் புறப்பட்டு அவன் போனான். 5 தாலந்தை வாங்கினவன் அதை போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்து சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்துகளை வாங்கினவனும் வேறு 2 தாலந்து தயாரித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது அந்த 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலத்தின் இடத்துல நீர் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு நான் வந்து இதோ வேறு 5 தாலத்தை சம்பாதித்தேன் நான். இதுதான் அடுத்தது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். தட் இஸ் த வேர்ட்ஸ் ஃபார் தி மந்த் ஆஃப் ஜூலை. ஜூலை மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்றான். பார்த்தீங்களா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கொஞ்சத்திலே உண்மையாக இரு, கொஞ்சத்திலே உண்மையாக இரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் பணம், எல்லாம் என்ன வேணால் வச்சுக்கோ, கொஞ்சம் ஊழியம், வாட் எவர் யூ கேன் கால், அந்த கொஞ்சத்தில் கொஞ்சமாக தான் இருக்கட்டும். அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால், அதான் நிபந்தனை. கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனாக இருந்தால் அதான் மிக முக்கியம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகினால அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு வந்து பிரவேசி. ஆசீர்வாதம் என்ன? உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். நிபந்தனை என்ன? கொஞ்சத்தில் உண்மையாக இரு, உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். இது எல்லாத்த விட உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. பார்த்தீங்களா? அதுதான் உன் எஜமானுடைய சந்தோஷம், அதில் நீ பிரவேசிப்பாயா. ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். என்னுடைய கடந்த கால ஊழியங்களை நான் பார்க்கிறேன். 1988 ஆண்டிலிருந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன். எனக்குரிய 36 வருஷம் கர்த்தருடைய ஊழியங்களை செய்திருக்கிறேன். பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரை அறியாத மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சத்திய வசனத்தை நாம் போதித்து சத்தியத்தில் நடத்தின பிற்பாடு அவர்கள் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு நடந்த காரியம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அப்படியாக முதலாக நாங்கள் பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை, தரித்திரத்தில், ஏழ்மைத்தனத்தில், கஷ்டத்தில், கடன் பிரச்சனை வாழ்ந்து கொண்ட மக்களை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி சொல்லி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் சொன்ன பொழுது அவர்கள் உடனடியாக ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட அந்த காட்சியை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்படி அன்றைக்கு ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கார் என்பதை கடந்த 36 வருடங்களாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற அந்த ஜனங்கள் இன்றைக்கு தேவன் தங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் ஆதியில் இருந்த அந்த அன்பை காட்டுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார், உங்களை உயர்த்துகிறார், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கான்னு பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் நிறைவாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதை உணர்கிறீர்கள். அப்போது ஆண்டவருக்கு எவ்வளோ நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதில் தயக்கம், தடைகள், கொடுப்பதில் தயக்கம், தடைகள், இவைகள்லாம் இருந்துன்னு சொன்னால் இல்லாமல் ஆசீர்வதித்த தேவன் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. தாளந்துகளை கொடுத்தவர், திறமைகளை கொடுத்தது தான். ஆனால் அந்த ஆண்டவருடைய சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்கிறோமா? நாம் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகளான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நல்லது. புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் என்ன ஆண்டவர் கொடுத்துட்டா, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறது, அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறது, பார்த்து அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்தால் பாருங்கள், அவர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அதான் வாக்குத்தத்தம்.
அப்போது நிறைய பேர் உண்மையாக இருந்தவர்களை ஆண்டவர் உயர்த்தினதை, பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை, பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை, ஒரு வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்ததை உலக பிரகாரம் ஐஸ்வர்யம் ஒரு புறத்திலே பார்க்குறோம். மறுபுறத்தில் ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக கொடுக்கறதையும் செவிக்கிறதையும் அதில் பங்கு பெறுவதையும் அதற்காக உழைக்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சம் பேர் தான். மறுபடியும் கொஞ்சம் தான் அங்கே இருக்குது, கொஞ்சம் தான். கொஞ்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் அதை பெருசாகிடுவார் பாருங்க. ஆனால் அது கொண்டு வந்து தயாராக இல்லாததுனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, அப்போது உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 5 கொடுத்தவன் உழைத்து சம்பாதித்து இன்னும் 5 சம்பாதிக்கிறான், 2 மடங்கு. தேவனுக்கு பயந்ததுனாலே, தேவன் கணக்கு கேட்பார் என்று உணர்ந்ததுனாலே, தேவனுக்காக நாம் சம்பாதிக்கணும்னு நினைத்ததுனாலே பாருங்கள், அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன சொல்கிறார், அழைக்கும்போது சொல்கிறார் பாருங்கள், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் 5 தாளந்தில் என்னை உண்மை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட நாளில் இந்த நாள் வரையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பாருங்கள். எந்த நிலையில் இருந்தீர்கள், எந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறார். அப்போது நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தான் உயர்த்தினார் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து, செலுத்த வேண்டிய துதி சோதனைகளை செலுத்தி, வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து அதன்படி நடந்தா, சாட்சியாக இருந்தா, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றோடு பகிர்ந்து கொண்டா, நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்த இயேசு கிறிஸ்துவை அப்போ தேவன் பிரியப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியங்களை திரும்ப வளர்ந்த பிற்பாடு, கர்த்தர் நன்மைகளை செய்த பிற்பாடு, ஆண்டவர்களை உயர்த்தின பிற்பாடு, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகளை பார்த்த பிற்பாடு தேவனுக்கு கொடுப்பதிலே ஒரு மாற்றம் இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை, ஒரு உண்மை இல்லை என்று சொன்னால் தேவன் கொடுத்ததை பிடுங்க போகிறதில்லை. ஆனால் உங்கள் காரியத்தில் சந்தோஷமாக இருக்க மாட்டார். அது மாத்திரம் இல்லை, உங்களை அதிகாரியாக வைக்க மாட்டார். அநேக காரியங்களில் உங்களை உயர்த்த மாட்டார். கொஞ்சம் பெற்றுக்கொண்டவங்களை நீங்கள் பாருங்கள். 2 தாளந்து பெற்றவங்க வருகிறான் பாருங்கள். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்து இடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்துமே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அநேகத்தில் உங்களை உயர்த்தினார், மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம், மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டில் இருக்கும். அவருடைய பிரசன்னம் இருக்கும், எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்பார் பாருங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய ஒரு காரியம். தேவன் நம்மோடு கூட இருக்கணுங்க, நம்முடைய வீட்டில் நம்மளோட கூட வாசம் செய்யணுங்க, நம்ம கூப்பிடுற பொழுது நம்முடைய உறவுகளுக்கு செவி கொடுக்கணுங்க, நம்ம உள்ளத்தில் தங்கி இருக்கணுங்க, நம்முடைய எல்லாமே அதை மாற்றணுங்க. அதுதான் உண்மையான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீதி இன்றைக்கு உலக பிரகாரம் அழிந்து போகிற செல்வம் ஒன்றும் பிரயோஜனம். இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கும், அடுப்பில் போடப்படும், அழிந்து போகும். அவைகளுக்கு நாம் முக்கியத்துவப்படுத்தி அவைகளுக்காகவே ஓடி உழைத்து அவைகளை நாடி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் தேவனுடைய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை. அப்போது தேவனையே விசுவாசிக்கலை பாருங்கள். ஒன்று வாங்கினவன் வரான், அது ஒன்றையும் பதிச்சு வச்சுட்டான். ஐயோ அந்த ஆளை ரொம்ப கண்டிஷனான ஆளுப்பா, கணக்கு கேட்பாருப்பா, நமக்கு எதுக்கோ வம்புன்னு போட்டுட்டான் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட, 1 தாளந்தை வாங்கினு வந்து, ஆண்டவரே நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல செருக்கிறவரும் கடினம் உள்ள மனுஷன் தான் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் 1 தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்து இதோ உம்முடைய தாளந்தை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்கிற இடத்திலே அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே நான் வந்து சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படியானால் நீ உன் பணத்தை காசுக்காரர் வசத்திலே கொண்டு போய் போட்டு வைத்திருந்தா வைக்க வேண்டி இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை நான் வட்டியோடய வாங்கி கொள்வேனே என்று சொல்கிறார் பாருங்கள். அதனால் அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்துட்டார். இந்த மாதத்தில் முதல் நாளில் ஜூலை மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சொன்னார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நான் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கொஞ்சத்தில் நம்மை அநேகத்தில் அதிகாரி ஆக்கினவர் அந்த கொஞ்சத்தை பெருக்கி இருப்பார். அது நம்முடைய மனசுக்கு நிறைவாக இருக்கும், ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்திருந்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் பரிபூர்ணத்தை நெருங்கி இருக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் மறுபடியும் உங்களை நினைப்பூட்டுகிறார், உண்மையாயிரு, நான் உன்னை உயர்த்துகிறேன். உண்மையாயிரு,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உண்மையாக இரு, என்னுடைய சந்தோஷத்தில் வந்து பிரவேசி என்று கொண்டு உன்னை அழைப்பார். உண்மையாக இல்லை என்று சொன்னால் கஷ்டம். இன்றைக்கி உண்மையை பார்க்க முடியலைங்க. எங்கே பார்த்தாலும் நானும் தேடி தேடி பார்க்குறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உண்மையை பார்க்கவே முடியல. நம்பி நாம் சில காரியத்தை சில பேர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய உண்மையாக நாம் நடந்து கொண்டு நாம் ஓப்பனாக அவர்கிட்ட நடந்து கொண்டால் அவர்கள் ஏற்கனவே உண்மை இல்லாதவர்கள். அந்த புத்தியில் ஒரு மாற்றம் வரவே இல்லை. நம்ம கூட எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்முடைய உண்மை அவர்களுக்கு போகிறது கிடையாது. நம்முடைய சத்தியம் ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பாருங்கள், முதல்ல இப்படிப்பட்ட ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர்ட்டு சொல்கிறீங்க, நான் எத்தனையோ முறை சுவிசேஷம் சொல்லி பார்த்துட்டேன், கடினமான நெஞ்சம், ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வெறுக்கிறாங்க. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படி தான். அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை, தொழிலிலே உண்மை இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? எப்படி உண்மையின் தேவனை பின்பற்ற முடியும்? உண்மையிட்ட வர முடியுமா? அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது பாருங்கள். ஆனால் உண்மை இல்லாதவர்கள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து அடுத்தவனை கெடுத்து அடுத்தவன் குடியை நாசப்படுத்தி அடுத்தவனை துன்பப்படுத்தி அடுத்தவனுடைய உபத்திரவத்தில் வாழ்கிறவர்கள் மிக நன்றாக இருப்பார், வசதியாக. அதை பார்த்து தான் நிறைய கிறிஸ்தவங்களும் பின்னடைஞ்சிடறாங்க. கரைப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்குறாங்க, ஓ அவனை பாரு எவ்வளோ நல்லா இருக்கிறான், இவனை பாரு எவ்வளோ நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். அவங்க சொல்லியிருக்காங்க, பாருங்கள், உலகத்தில் இப்படி நம்ம உண்மை உள்ளவனாக இருக்கிறோம், ஆனால் ஏமாளியாக இருக்கிற நாட்கள் செல்ல நம்மகிட்ட உண்மையில் தரித்திரராக இருக்கிறோம். ஆனால் பொய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்களாம் வசதியாக இருக்கிறது நான் பார்க்குற பொழுது, நாம் ஏன் இப்படி பிறநலம் உள்ளவர்களாக நான் வாழ்ந்தேன், என் சுயநலத்தை வெறுத்து எல்லாருக்கும் நன்மை செய்தேனே, எனக்குள்ளதை பகிர்ந்து கொண்டேனே, எனக்குன்னு நான் வந்து எடுத்து வைக்கவே இல்லையே என்று வருத்தப்படுறேன். நான் அவன் சுயநலக்காரனாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நான் உனக்கு மன்னித்தது போல், நான் உனக்கு செய்தது போல தான் நீ செய்யணும்னு சொல்கிறார். இன்றைக்கி அந்த கண்டிஷன்லாம் அப்படி தான். இந்த வாக்கு தத்தங்களை குறித்து அநேகர் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் ஒரு வசனத்திலேயாவது சொல்லப்பட்ட நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களா? உலக பிரகாரமான மற்ற மக்களைப் போல பொய் சொல்லி ஏமாற்றி சாமர்த்தியமாக நடந்து தங்களுடைய தந்திரத்தினால நரி தந்திரத்தினால் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், பெருகிறார்கள்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தட் பிளஸிங் இஸ் நாட் ஃப்ரம் காட், இட் இஸ் ஃப்ரம் சாட்டன். தட் சாட்டன் ஹேஸ் எவரி ரைட் டு ரைஸ் யூ அப். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு மலை மேலே உட்கார வச்சு பார்த்தா இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்குறாங்கிறான். பாருங்கள், படைத்தவனுக்கே அவன் படைப்பதவனுக்கே கொடுக்குறான்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த பிசாசனுடைய குணம் எப்படிப்பட்டது? நம்மிடத்தில் பழகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாக உண்மை இல்லாத வந்தாங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம விட மேட்டுமையாக தான் காட்டிக்குவாங்க. நம்ம விட அறிவாளிகளாக நம்முடைய புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்கள காட்டிக்குவாங்க. அதை நம்ம வந்து கண்டு பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, ஐயோ நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அதுதான் பிசாசனுடைய காரியம். That is the evil, the acts of the evil spirit. ஸோ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தில் உண்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த மத்திய சுவிசேஷத்தில் நான் வாசித்து காட்டின காரியங்களை பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான், இந்த வசனமும் அதுதான். எந்தென்ன காரியங்களெல்லாம் கொஞ்சமாக இருக்கிறதோ அந்தந்த காரியங்களெல்லாம் உண்மையாக இருந்தால், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அன்பு செய்கிற காரியமாக இருக்கலாம், வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒருவரோடு நேசிக்கிற காரியமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், சபையில் ஒருவருக்கு உதவியாக இருந்தால், ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருந்தா, பார்த்தீங்களா, அன்பு இருந்தால் எல்லாம் நடக்கும். பாருங்கள், இன்றைக்கு இந்த மேட்டிமை நானா நீயா, என்னை விட்டால் வேறு எனக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி தற்பெருமை பிடிச்சவன், ஒன்றும் அறிவு இல்லாதவன் வந்து தான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறவன், தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி, இவங்களை தான் இன்றைக்கி நான் உலகத்தில் பார்க்குறோம். எங்கேயும் நாம் பார்க்குறோம். பாருங்கள், பெரியவர்களை மதிக்கத்தனையான ஒரு தன்மை இல்லை, கீழ்ப்படுகிற தன்மை இல்லை, உண்மை இல்லை, எல்லாத்துலேயுமே செயலில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அதைத்தான் வெறுக்கிறார், ஆனால் அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறார். பாவியை தேடி தான் பூமியில் வந்தார் கிறிஸ்து இயேசு. பற்றி நம்ம வந்து அந்த பாவிகளை வெறுக்க முடியாது. அவன் போய் சொல்லினே இருக்கிறான், அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அவனை எவ்வளோ சொல்லி பார்த்து வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அவனை தூக்கி போட்டுறக்கூடாது. வி ஷுட் லவ் ஹிம். அவனை நான் நேசிக்கணும். அவனுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லி 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 அவனை வெறுக்காமல், அவனுக்குள்ளே இருக்க அந்த பேய் குணத்தை வெறுத்து, அந்த பேய் குணம் பொய் பத்திலாட்டம் ஏமாற்று வஞ்சகம் தற்பெருமை தானுங்கிற ஆணவம் அதை எடுத்து நம்ம போட்டுட்டு கர்த்தருக்குள் தாழ்மைப்படும்படி கொண்டு வந்துட்டோம்னா his life will be very happy. Lord's presence will be with him. அவள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும். பாருங்கள், ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த முதல் நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானியுங்கள்.
கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தியானிகள். அதை ஒட்டிய சில வசனங்களை நான் உங்களோடு கூட சொல்ல பிரியப்படுகிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த கருத்தை குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார் பாருங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அப்படின்னா இஃப் ஹி இஸ் a truthful man, a faithful man to those little things with him, அவனுக்கு சின்ன சின்ன காரியங்களை பொறுப்புகளை ஒப்பு கொடுத்துருக்குறோம். அந்த பொறுப்பில் உண்மை உள்ளவனாக இருந்தான்னா கர்த்தர் அவனுக்கு பெரிய பதவிகளை கொடுப்பார். அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பான், நிறைய கொடுத்தாலும் உண்மை உள்ளவனாக இருப்பான். அதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க உலகத்தில் சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு சாதத்தை எடுத்து பார்க்குறோம், ஒரு பானை சோறு தின்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டா நம்ம வந்திருக்கான்னு பார்க்குறோம். கிடையாது. இல்லை, one single act of a man speaks about his character. At the same time, a single lie spoils the whole man. பார்த்தீங்களா, ஒருத்தன் பொய் சொன்னான் அப்படின்னா அவனிடத்தில் உண்மை இல்லை. ஏன் பொய் சொல்கிறான், எதுக்காக பொய் சொல்கிறான், யாருக்காக பொய் சொல்கிறான், என்ன காரியத்துக்கு? அவனுடைய சுயநலம் அவனை சொல்ல வைக்கிறது, அவனுடைய பெருமை சொல்ல வைக்கிறது. அவனிடத்தில் தேவ அன்பு இருக்கிறதா, தேவன் இருக்கிறதா? இல்லவே இல்லை. பாருங்கள், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் போய் சொல்கிறவனாக இருந்தான்னா அதான் அட் த சேம் டைம் யூ மஸ்ட் திங்க் அபவுட் இட். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது அதான். சின்ன அற்ப காரியத்தெல்லாம் போய் சொல்கிறவனா நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அற்ப காரியத்தெல்லாம் இல்லை உண்மையிலே இல்லை ஆஹா ஊவும் பாருங்க. ஏன் உண்மையை மறைக்கணும்னு நான் கேட்குறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லைன்னு சொல்கிறது தான் தேவனுடைய சித்தம், தேவன் விரும்புகிறார். அப்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், கொஞ்சத்திலே உண்மை உள்ள அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ள அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சம் அநீதி இருந்துச்சு, கொஞ்சம் பொய் இருந்துச்சு, கொஞ்சம் பித்தலாட்டம் இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சுன்னா நோ 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 யூ கேனாட் கன்வெர்ட் ஹிம். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் யூ டு கெட் ஏ சேஞ்ச் ஃப்ரம் ஹிம். அவனுக்கு ஒரு மாறுதல் வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதை பொறுமையோடு கூட நம்ம சொல்லி 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 அதை மாற்றலாம். மாற்றுவது ரொம்ப கஷ்டம் கிடையாது. தேவனுடைய ஒத்தாசையோடு, பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு நாம் செய்ய முடியும். ஏனென்றால் பலத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் இது ஆகும் பாருங்கள். ஆனால் அந்த காரியத்தை நாம் ஜட்ஜ் பண்ணுறது எப்படி, தீர்க்கிறது எப்படி பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துலலாம் போய் பேசினுக்கிறவங்க நிச்சயமாக உண்மை இல்லாதவங்க. அவங்கள நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்க முடியாது, பெரிய விலை மதிப்புள்ள பொருட்களை கொடுக்க முடியாது. அவர்களுக்கு அந்த மதிப்புலாம் தெரியாது. அவனுக்கெல்லாம் அவன் சம்பாதிக்கிற 100-200 தான் அவனுக்கு பெருசாக தெரியும். அந்த 100-200 அவன் சம்பாதிப்பதற்காக கொடுத்துருக்கிற பொருள் அதனுடைய விலை அவனுக்கு தெரியாது. அதை கொடுத்தவன் எவ்வளோ நெற்றி வேலை நேரில் பாடுபட்டிருப்பான், எவ்வளோ மன கஷ்டத்தோடு கடன் அடிச்சுட்டு இருப்பான், அது தெரியாது அவனுக்கு. He doesn't know about that. That is why he is talking ill and lies and other things. கெட்டதை பேசிக்கினே போய் பேசிக்கிறது காரணம் தான் காரணம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் சின்ன ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஐயோ இந்த வேலையை அதெல்லாம் யார் செய்வான் அப்படின்னு நான் செய்யலாம். அதை நீ ஒழுங்காக செஞ்சு அதில் ஒன்றுலாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் அதிலிருந்து உன்னை உயர்த்துவார். சிறு சிறு காரியங்களில் நம்முடைய வெளிப்பாட்டை, நம்முடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். அப்போது ஒருத்தன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி சொன்னான், அவனை நம்பலாம், அவன்கிட்ட பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம், விலை மதிப்புள்ள பொருட்களை கொடுக்கலாம், பெரிய பதவிகளை கொடுக்கலாம், பெரிய வேலைகளை கொடுக்கலாம், எல்லாம் செய்வான். இல்லை கொஞ்சத்திலேயே ஒழுங்கில்லை, யோகியதை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அதில் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். இதில் 10 ரூபா திருடுறோம், அதில் 100 ரூபா திருடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. திருடன் தான், பொய் சொல்கிறோம் தான். நிறைய காரியங்கள் இன்றைக்கு அப்படி தான் பார்க்குறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சி இல்லாமல் போகிறது இந்தப்படிதான வேலையில் உத்தமம் இல்லாதவர்கள் தான் பாருங்கள். ஸோ when we talk about integrity, it is related to only work, conscience. We cannot see that. Inner heart, அதுதான் அங்கே இருக்கிறது பாருங்கள். ஸோ சின்ன சின்ன காரியங்களில் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும், ஒரு முழுமை இருக்கணும், ஒரு முழுமையாக செய்ய திறமை இருக்கணும், வீணாக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. அதில் உண்மையில் என்று சொன்னால் he is not a man of integrity. இன்டெகிரிட்டி இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. அவன் கொஞ்சத்துலேயே அவுட்டுன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வீணாகிடுவான். ஒரு மேஜையாக இருக்கட்டும், ஒரு நாற்காலி செய்கிறதா இருக்கட்டும், அதுலேயே நீங்கள் ஆரம்பிங்க. கட்டடம் கட்டுறது, ஒரு கோயில் கட்டுறதுலேருந்து கொண்டு போய் வைக்கலாம், எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் அவன் திறமையை பார்க்கலாம். த சேம் திங் வில் ஹேப்பன் இன் ஆல் லெவல். அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருப்பான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன காரியங்களா, சின்ன சின்ன பொறுப்புகளை உண்மையாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்குது.
கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அநேகத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மத்திய சுவிசேஷத்தில் எடுத்தோம், லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம கர்த்தருடைய பார்வையில் உண்மை உள்ளவனாக இருந்த 1-2 நபர்களை பார்க்க போகிறோம். அப்போது எண்ணாகமம் புஸ்தகத்தில் எடுத்து நான் வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து நான் வாசிக்கிறோம். மோசே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. 1லிருந்து வாசிக்கிறேன். நமக்கு வேண்டியது வசனம் 7வது வசனம் தான். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றவர்கள் கர்த்தர் அதை கேட்டார். இன்றைக்கி சபைகளில் பார்க்கிறது அப்படி தான், அவைகளில் குடும்பங்களில் பார்க்கிறது அப்படி தான், சில வேலை ஸ்தலங்களில் பார்க்கறது தான் அப்படி தான். தங்களை தாங்களே அவள் காட்டிக்கொள்வார்கள். எங்களால் முடியாதா, நாங்கள் செய்ய மாட்டோமா, எங்களுக்கு கொடுத்தா கூட தான் செய்வோம், எங்கள்கிட்ட கூட அந்த பணத்தை கூட தான் செஞ்சுருப்போம், இப்படிலாம் சொல்லுவார்கள் பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய செலெக்ஷனை அவர்கள் குறை சொல்கிறார்கள். ஸோ கர்த்தர் அதை கேட்டாராம். அடுத்த வசனத்தை பாருங்கள். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். பார்த்தீங்களா, தேவனுடைய சாட்சியை பாருங்கள். சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் மாத்திரம்னு சொல்லலை, மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்புறம் சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். ஸோ 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். சரியா? அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பந்தத்தில் அவனோடு கூட நான் பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சாட்சியை பாருங்கள். அவன் சொந்த தம்பிக்கிட்டையும் சொந்த சகோதரிகிட்ட தான் சொல்கிறார், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிஷ்டியாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை அவன் காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் எப்படி அவனை போய் குறை சொல்ல முடியும்னு சொல்கிறார் பாருங்க. அதனால் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாய் பிரதிஷ்டியமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்கிறார். 12:7 பாருங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அதுதான் அவருடைய சாட்சி. மோசே உண்மை உள்ளவனாக இருந்தனால்தான் அவனை வழி நடத்தும்படி செலக்ட் பண்ணுறாரு பாருங்கள். அத்தனை லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தலையில் மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு போகிற பணியை அவனுக்கு கொடுக்குறார். அதற்காகவே அவர் முன்குறித்தார். அதற்காகவே அந்த தாயின் கருவில் உருவாக பிற்பாடு குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தையை காப்பாற்றுறார். மருத்துவச்சிகள் அதை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் மருத்துவர்கள் வருவதற்கு முன்பாகவே அதை பெற்றெடுக்கும்படி அவர் தாயாளுக்கு கிருபை செய்தார் பாருங்கள். அங்கே எகிப்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்யப்படணும்னு சொல்லி சட்டம் இருந்த போது கூட அவங்க தாயார் அதை மறைத்து வைத்து அந்த பிள்ளையை வளர்த்து மிக பத்திரமாக கொண்டு போய் நைல் நதியில் விட்டதை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய செலெக்ஷன். அப்போ தேவன் பாருங்கள், ஒருத்தரை செலக்ட் பண்ணுறார், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார், ஒரு சபையை கொடுக்குறார், மக்களை கொடுக்குறான்னு சொன்னால் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம மறந்து விடவே கூடாது. அந்த ஊழியக்காரரை பற்றி குறை சொல்லி என்ன தெரிஞ்சுருக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அப்போ அவங்க சொந்த சகோதரி பண்ணாங்க, என்ன ஆச்சு பார்த்தீங்க அவருடைய வாழ்க்கையில். ஸோ விரோதமாக பேசுகிறது என்னங்கிறார். அடுத்தது பாருங்கள், அவர் சொல்கிறது பாருங்கள், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர்கள் போய்விட்டார்கள். அவர் போயிட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபொழுது ஐயோ குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்திலே பாதி மாம்சத்தை அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிங்க நல்லா, இந்த 12ஆம் அதிகாரத்தை ஒழுங்காக வாசிங்க. எண்ணாகமத்தில் அவள்
தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே அவர் விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றாள். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தால் படுமட்டும் பின்னர் ஜனங்கள் எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவர் சரியாக செய்வார். அதை போய் நீங்கள் கேள்வி கேட்டுக்கின்னு அதை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்மை இல்லாத வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இன்றைக்கு வீணாக போகிறதுக்கு பெரும்பாலான காரியம் இந்த உண்மை இல்லாமல் போய் பேசி பித்தலாட்டம் பண்ணி திருடி ஏமாற்றி சம்பாதிச்சு பதவியிலையோ அந்தஸ்துலையோ இருக்கிறவங்கள பார்த்து இன்றைக்கி எல்லோரும் கெட்டு போகிறாங்க பாருங்கள். ஒரு கெட்ட செயலுக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். கெட்டதை செய்து மேலே வர்றாங்க. அதை பார்த்தா எல்லோரும் கெட்டதை செஞ்சால் மேலே வரலான்னு நினைக்கிறாங்க. நாட்டில் வீட்டில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி உண்மை இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது ஒரு சபையில் இருக்கிறவர்கள் அந்த ஊழியக்காரரை குறித்து இப்படி பேசினா அந்த ஆரோனுக்கும் மோசேக்கும் நடந்தது, மிரியாமுக்கும் நடந்தது தான் நடக்கும். அப்போது மோசேயை போய் குணமாக்க ஆண்டவர்கள் கேட்டால் கூட ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை ஒரு 7 நாள் இருக்கட்டும் அப்படின்ட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அவங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம போய் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வெளிப்படுத்துவார் சில காரியங்கள் எல்லாம், அது சொல்ல முடியாது அவங்ககிட்ட எல்லாம், ஆனால் வெளிப்படுத்துவார் வச்சுக்கோங்களேன். ஏன் என்ன என்பதை அவர் உணர்த்துவார். அப்போது ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அனுமதித்தால் நடக்கும், ஆண்டவர் விடுதலையாக்கினால் கிடைக்கும். அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போது தேவனுடைய வீட்டில் மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான். அதுதான் அவர் சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் தேவனுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது மோசேயை குறித்து பார்த்தோம். 2வது ஒரு ஆளை நான் பார்க்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கவனிங்க. தேவன் மறுபடியும் ஒரு சாட்சியை கொடுக்குறார். அப்போது தேவன் அந்த வார்த்தைகள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நமக்கு சாட்சியாக அறிவிக்கிறார் பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அங்கே தானியேலை குறித்த ஒரு சாட்சியை நான் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்களும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வாசிங்க. இதெல்லாம் வந்து சொல்கிற பொழுது நீங்கள் பார்க்காம இருக்க வேண்டியதில்லை. நான் படிக்கிறேன்னா நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி அவர் படிக்கிறாருன்னு நினச்சிருக்காதீங்க. நான் ஏன் பார்த்து படிக்கிறேன், ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன கூட மிஸ்டேக் வராமல் அவங்களுக்கு சொல்ல வேணுங்கிறதுக்காக தான் தெரியுமா. சாமர்த்தியமாக நான் வந்து அந்த மனதில் எழுதி தெரியாமல் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மை பாயிண்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். எனக்கு கர்த்தருடைய வசனம் மிக தெளிவான முறையில் மக்களுக்கு போய் கரெக்டாக சேர வேண்டும் என்பது தான். 6வது அதிகாரம் எடுத்துட்டு, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரமாய் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பார்த்தீங்களா, தானியேலை குறித்த ஒரு சாட்சியை பாருங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் என்ன பண்ணுறான், அவர் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். பார்த்தீங்களா, அப்போது இப்படி இருக்கையிலே தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்ததினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அதை கெடுக்கணும்னு தான் அப்பொழுது அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் மேல் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி அவங்க பார்க்குறாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உண்மை உள்ளவனாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே அவன் மேலே அவர்களால் ஒரு குற்றமும் காணப்படியும் மேலே பொய் சுட்டம் சாட்டினாங்க, சிங்க கவியில் போட்டாங்க. சிங்கம் அவனை சேதப்படுத்தவே இல்லை. தேவன் சிங்கத்தின் வாய் கட்டி போட்டார். அதுக்கப்புறம் சிங்க குகையிலிருந்து ராஜா தூக்கி வெளியில் விடுறாரு பாருங்க. அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, என் ராஜ்யத்திலே ஆளுகைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்க பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும்னு சொல்லி ராஜா சொல்கிறான். சர்க்குலர் அனுப்புகிறான், உயர்த்துறான் மேலே. பார்த்தீங்களா, இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி உண்மை உள்ளவர்களை பார்த்தா மக்கள் குறை சொல்லுவார், கூட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உண்மை ரொம்ப உண்மை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்தேன். இவர் ரொம்ப யோகியர், ரொம்ப உண்மை உள்ளவர், அவர் இவரெல்லாம் பிரசங்கெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் எனக்கு விரோதமான காரியங்களை அநேகர் செய்ததை நான் பார்த்தேன். அப்போது பாடுபட்டேன், 14 வருஷம் பாடுபட்டேன். நல்லது தான். ஆண்டவர் பட்ட பாடுகளோடு ஒப்பிடும்போது அது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் பலன் கொடுத்தார். விடுதலை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நாமும் மகிமை அடைகிறது. கர்த்தர் தான் விடுதலை கொடுத்தார்.
அதை நான் 14 இயர்ஸ் முன்னாடி சொன்ன கடவுள் தான் காப்பாற்றுவார்னா டெஃபினட்டாக நான் ஆராதிக்கிறது என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னை காப்பாற்றினார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர் மேல் குற்றம் சுமராது. பைபிளில் சங்கீதம் 34 வாசிப்பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குவார். நீதிமான் மேல் ஒரு குற்றமும் சும்மாது, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறவர். இப்படிலாம் வாசிக்கிறோம் 34 சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். ஆகிய தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான், மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை உள்ள மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா? மோசையை கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, எவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரே மோசேயை என்ன பண்ணுறாரு, அடக்கம் பண்ணுற அளவுக்கு அவன் ஒரு பாக்கியம் பெற்றவனாக இருந்தான். அவ்வளோதான், அதான் நம்ம சொல்ல முடியும். அவர் எந்த நோக்கத்திற்கு அவனை அடித்த நோக்கம் நிறைவேறும்படியாய் அவனை நடத்தினார். அவனை தூக்கி காமிக்கிறார், மேலே மலை உச்சியில் கொண்டு போய் அங்கே பாரு, அதான் கானான் தேசம். ஒரே ஒரு வார்த்தையை மீறினதுனால அப்போ ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கள். இன்றைக்கு தானியேல் அப்படியே உயர்த்தினார் பாருங்கள் எல்லாருக்கும் முன்பாக. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது சொன்ன வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், படித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சில காரியங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நீதிமொழிகளில் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 28 நீதிமொழி 28 20வது வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று வாசித்தோமா இல்லையா? நம்ம பெற்றுக்கொண்டோம் அந்த வாக்குத்தத்தத்தின்படி. கடந்த 6 மாதங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் விசுவாசித்தபடி கர்த்தர் என்னை நடத்தினார். ஸோ 28ல் 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போது தேவனுடைய வார்த்தைகள் நீதிமொழிகள் இன்னும் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதையும் கவனித்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொல்லி உண்மையை குறித்து ஆண்டவருடைய வசனம் நீதிமொழிகள் 12:20 20 வாசிக்கிறோம் பாருங்கள். தீங்கை பிணைக்கிறவருடைய இதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளதோ சந்தோஷம். ஆகவே கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ள சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும். அதுபோலவே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கருக்கோ தீமையினால் வரும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 22:12 உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இதுதான் உண்மையாக நடக்கிறவர்களோ தேவனுக்கு பிரியமானவர்கள். உன் எஜமான் சந்தோஷத்தில் பிரவேசி என்று தான் அவனை உள்ளே கூப்பிடுறாரு பாருங்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களை குறித்து தேவன் கொடுத்த அந்த சொன்ன ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஓமையை கேட்டோம், அதிலிருந்து கற்றுக்கொண்டோம். மத்திய சுவிசேஷத்தில் மத்திய நற்செய்தியால் எழுதி வச்சிருக்கிறது, லூக்கா சுவிசேஷத்தில் லூக்கா 16 எழுதி வைக்கப்பட்டது. பிற்பாடு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு மோசையை குறித்தும் தானியேலை குறித்தும் வாசித்தோம். இப்போ இன்னும் நடுவில் தீர்க்கதரிசன நீதிமொழி புத்தகத்தில் 2 காரியங்களை பார்த்தோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ஊழியக்கார தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் பாருங்கள், கவனிங்க. சபையில் உள்ளவங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், வெளிப்படுத்தல் புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்கலாம். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்தில் சபைக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஆலோசனை அதுதான். இன்றைக்கி அதை நாம் கட்டாயமே பார்க்க வேண்டும் பாருங்கள். நிறைய பேர் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அப்போது மத்திய சுவிசேஷன் சொன்னார், மார்க் சுவிசேஷன் சொன்னார், எண்ணாகமம் சொன்னார், தானியேல் சொன்னார், நீதிமொழிகள் சொன்னார் இல்லையா? இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2:10 வசனம் என்று நினைக்கிறேன், சரிதானே? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலிலே போடுவான், 10 நாள் உத்தரப்படுவார்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். பார்த்தீங்களா? சபைக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? திமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாதவர் நிமித்தமாக யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சபையில் எழுதுகிறார் பாருங்க ஆண்டவர், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவு நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அப்போ திமிர்னா சபையில் தூதனுக்கு அவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்கள். யார் அவர்? முந்தினவர் பிந்தினவர். யார் அவர்? மரித்திருந்தும் பிழைத்தவர் அவர் தான்.
அவர் தான் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் ஐஸ்வர்யமானவருக்கு உன் இல்ல தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத எல்லாரும் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிற செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, சபையில் இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ பாடு வரும். சபையில் இருக்கிற பொழுது நம்முடைய கிரியைகளை தேவன் பார்க்கிறார். நம்முடைய உண்மை நிமித்தம் நாம் படுகிற பாடுகளை பார்க்கிறார். நம்முடைய உண்மை நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற தரித்திரத்தை பார்க்கிறார். நம்முடைய உண்மை நிமித்தம் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிற மற்ற அவிசுவாசிகள் சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் சோகால்டு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் பேசுகிற தூஷணமான வார்த்தைகள் உங்களை பாதிக்கும். ஆனால் இவைகள் மத்தியில் சொல்கிறார் ஆண்டவர், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாது, எவ்வளவும் பயப்படாது. ஏன், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசு தான் அந்த வேலை செய்யணும். 10 நாள் ஊத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிருங்க, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரி சகோதரியை, கொஞ்சத்தில் உண்மையாயிரு என்று தான் ஆரம்பித்தார் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 25, 21, 23. ஆனால் உண்மை உள்ளவன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அனைத்து உண்மை உள்ளவன் இருப்பான்னு சொல்லி லூக்கா 16:10 சொன்னவர். மோசையை உதாரணம் காட்டினவர், தானியேலை காட்டினவர், நீதிமொழிகளை விலக்கி சொன்னவர். கடைசியாக சொல்கிறார் பாருங்க, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. கொஞ்சம் மரண பரியந்தம். நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம் நமக்கு தெரியாதுல்ல. யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நாட்களா உண்மையாயிரு, கொஞ்சம் செல்வமா உண்மையாயிரு, கொஞ்சம் விசுவாசமா உண்மையாயிரு, கொஞ்சம் ஆசீர்வாதமா உண்மையாயிரு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அப்படி கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவே ஆசீர்வதித்து உங்களை அநேகத்தில் உண்மை உள்ளவர் ஆக்குகிறார். என்ன அநேகம், உங்களை பூரணப்படுத்துகிறார். ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார் பாருங்கள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன். பார்த்தீங்களா, விசுவாச ஓட்டத்தில் உண்மையாய் ஓடினால், வாழ்க்கை பயணத்தில் உண்மையாய் நாம் நடந்து கொண்டால், ஊழியத்தில் நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாராம், மேன்மைப்படுத்துகிறாராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை கேளுங்க. இந்த வருடத்தில் 7வது மாதத்தின் தொடக்கத்திலே பேசுகிறார் உங்களோடு கூட. முதல் தேதியில் சொன்னார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். எப்போ, நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாக இருந்தாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். நாம் யாரோ ஒரு மனுஷன் கூட்டி கொண்டு வந்து ஒரு சபைக்கு வரல. தேவனுடைய அழைப்பு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை முன் குறித்திருக்காருன்னு சொல்லி எபேசியர் 1:3 வாசிக்கணும் பாருங்கள். அது தேவனுடைய அழைப்பு. தாயின் கருளை உருவாகும் முன்பே உடைய கருவை கண்கள் கண்டது என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. உன் தாயின் கருளை உருவாகும் முன்பே நான் ஒரு பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி எரேமியாவில் சொல்கிறார் ஆண்டவர் பாருங்கள். இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் திங் டு பி இன் மெம்பர் இன் த சர்ச், டு பி எ பாஸ்டர் இன் த சர்ச். நினச்சி பாருங்கள் நீங்கள். ஆனால் ஈஸியாக எல்லாம் பேசிட்டு போகிறீங்க, ஒரு மாதிரி நடிகர்கள் மாதிரி நடந்து கொள்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? உண்மை உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் உங்களுடைய சொல்லில் செயலில் வார்த்தையில் எல்லாத்தையும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பாருங்க. நீங்களே மேன்மையான இடங்களை தேடி போக வேண்டியதில்லை. அவர் உங்களை அழைப்பார், வாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல் வரிசையை பிடிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு முதல் வரிசையை கொடுப்பார். நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, பெரிய ஞானி மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, பெரிய கெட்டிக்கார மாதிரி காட்டிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே நூற்றுக்கணக்கான பேர் வருகிற பொழுது அவர்கள் அத்தனை பேர்களும் நாம் மேன்மை உள்ளவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை ஒரு அப்பியரன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. இட் இஸ் ஒன்லி மாயை. அதுதான் பொய். அதுதான் உன்னுடைய மேட்டிமை, அது உன்னுடைய சுயநலம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அழைப்பின்படியே ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உண்மையினால் அவர்களை ஆசீர்வதியும், உடைய வார்த்தையே உண்மை என்று சொல்கிறார். வேதத்திற்கு சத்திய வேதம் என்று பெயர். சத்திய த புக் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சத்தியம். அதுதான் வார்த்தையானவர். சத்தியத்தையும் அறிவர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உண்மை. உண்மை உள்ளவனாக இருந்தால் எப்பொழுதும் விடுதலை பாருங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாகுங்கள். அவர் தான் வார்த்தையானவர் பாருங்கள். சத்தியத்தையும் அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி நான் ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கூட கொடுத்த மாதத்தில் முதல் நாளில் நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் வாழும் நாளெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் காரியங்களிலே, ஆண்டவரே, கொஞ்சம் செல்வத்திலே, கொஞ்சம் ஐஸ்வர்யத்திலே, கொஞ்சம் ஊழியங்களிலே, கொஞ்சம் மக்கள் மத்தியிலே, கொஞ்சம் விசுவாசிகளோடு நாங்கள் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்தும் சுவாமி. அப்படி நாங்கள் உண்மையாக இருக்கிறதுனால எங்களை அநேகத்தில் எங்களை அதிகாரி ஆக்குவதோடு மாத்திரமில்லாமல், ஆண்டவரே, மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிற பொழுது எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த விசுவாச ஓட்டத்தில் உண்மையாய் ஓட ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாய்மாலமின்றி போலியின்றி ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். மனுஷரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். தேவனே, உண்மை திருப்திப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். மனுஷருக்கு முன்பாக நான் நல்லவர்களாக பரிசுத்தம் உள்ளாக காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். எங்கள் பாவங்களை உணர்த்தி அறிக்கை செய்ய கிருபை செய்யும். மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழும் நாளெல்லாம் மரண பரியந்தம் உயிருள்ள சாட்சிகளாய், உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அப்படி நாமத்தை உயர்த்தி கர்த்தாவே நாங்கள் மேன்மையை காணும்படி ஆசீர்வதிப்பீரா. உடைய வசனத்தின்படியே ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு கொடுப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.